வணக்கம். தேனி சமையலில் வீட்டிலையே நம்ம எப்படி பன்னீர் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பால் இருந்ததுன்னா நம்ம உடனடியாக பன்னீர் ரெடி பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலில் தண்ணி ஊற்றாமல் நம்ம காய்ச்சிக்கிடணும். எலுமிச்சம்பழம் சின்ன சைஸ் எலுமிச்சம்பழமாக இருந்தால் 2, பெருசாக இருந்ததுன்னா 1லேருந்து 1.5 வரை யூஸ் பண்ணிக்கிடலாம். இதை ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பாலை நல்லா காய்ச்சிக்கிடலாம். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நம்ம வினிகர் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். பாலில் தண்ணி கலக்கக்கூடாது. தண்ணி கலக்காமல் ஆடை சேரும் போதெல்லாம் நம்ம சேர விடாமல் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அதே சமயம் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கிடணும். இப்போ நமக்கு பால் பொங்குற நேரம் வந்துருச்சு. பால் பொங்க ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நுரையெல்லாம் செட்டில் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நமக்கு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வினிகரையோ இல்லை எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட பாலெல்லாம் திரைய ஆரம்பிக்கும். திரைஞ்சி கம்ப்ளீட்டாக திரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திரைஞ்ச கட்டிகள் தனியாகவும் தண்ணி தனியாகவும் நிற்கும். லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கிண்ட 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 பால் கம்ப்ளீட்டாக திரைஞ்சிரும். கம்ப்ளீட்டாக திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தனியாக தெரியும். இதில் கிடைக்கிற தண்ணீர் வே வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சத்தானது. இதை நீங்கள் குழம்புல இல்லை ரசம் எதுலையாவது ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் ஊற்றிடலாம். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி யூஸ் பண்ணி அது மேலே ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஊற்றி அந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த பன்னீரை தனியாக எடுத்துட்டோம். இதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் மீதமாக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறும். மேற்கொண்டும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி இதை அலசிக்கிடலாம். ஏன்னா நம்ம லெமன் ஃப்ளேவர் அதில் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டுருவோம். இனி நல்லா எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டோம்னா நமக்கு தண்ணி சுத்தமாக இருக்காது. இப்போ உதிரி உதிரியாக இருக்கும் பன்னீர். நீங்கள் அப்படியே டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஷேப்ஸ் வேணும்னா நம்ம அதை ஒரு மூட்டையாக கட்டி வைக்கணும். இப்போ இதிலேருந்து நம்ம க்யூப்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு தண்ணியை நல்லா இருத்து விட்டுட்டு இதை ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் தட்டு மேலே வச்சு அதை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இனி இது மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ரொம்ப ஓவர் வெயிட்டும் கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அப்படி வச்சோம்னா பன்னீர் ஹார்டாயிரும். ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா ஒரு ஷேப் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை கட் பண்ணி நமக்கு தேவையான ஷேப் கொண்டு வந்துக்கிடலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக இதை கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பன்னீர் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
பன்னீர் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.